நீங்க வந்து இப்போ உதயகிரி கோட்டைக்குள்ள வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இங்க வந்திருக்கீங்களா? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்திருக்கீங்க. இங்க உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? உள்ள எல்லா இடமும் சுத்தி பாத்தீங்களா? பாதி பார்த்தாச்சு, அப்படி பார்த்துட்டே இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா பிள்ளைங்கள்லேருந்து வளர்ந்த ஆட்கள் வரை இங்கே வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். பிள்ளைங்களுக்கான பார்க்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து இந்த மாதிரி ஒரு இடம் வரலன்னா எப்படி ஆகும்? நிறைய பேருக்கு இந்த இடங்கள் எல்லாம் தெரியாம இருக்கு, அப்படிதானே? என்னன்னா இது வந்து முன்னாடி உள்ள ராஜாக்கள் எல்லாம் இங்க வாழ்ந்த இடமாக்கும் இந்த கோட்டை. இதுல வந்து ஒரு வரலாறே உண்டு. இந்த உதயகிரி கோட்டையை பத்தி ஒரு வரலாறே உண்டு. அதுவும் நிறைய பேருக்கு தெரியும். வந்து 30 ரூபா எடுத்துட்டு தான் உள்ளாடி வரணும். அது கிளி, அப்புறமா முயல், மயில், அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்து. நாகர்கோயில இருந்து 14 கிலோமீட்டர் தான் மக்களே உண்டு இந்த உதயகிரி கோட்டைக்கு. அதனால டைம் கிடைக்கும் போது வந்து விசிட் பண்ணி கேட்டிங்கல்லாம் நம்ம அக்கா சொன்னதை. இது வந்து இந்த உதயகிரி கோட்டை வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல்லையே ஒரு இடத்த பிடிச்சிருக்குது. கண்டிப்பா சொல்லணும்னா நீங்களும் கண்டிப்பா உதயகிரி கோட்டைக்கு வாங்க. டைம் கிடைக்கும் போது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்க மக்களே.